ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெய் ராதேஷா. பக்தர்கள் அனைவருக்கும் அடியன் வாமன தேவியின் பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு பகவான் கையில் இருக்கக்கூடிய புல்லாங்குழலை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விருந்தாவன லீலையில் அவர் கையில் இருந்த ஆயுதங்களில் ஒன்று புல்லாங்குழல். தன் பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அளிப்பதற்காக இந்த புல்லாங்குழலை பகவான் உபயோகப்படுத்துகிறார். இன்னொரு ஆயுதம் பகவானுடைய திருமேனி அழகு, கந்தர்வ கோடி கமனிய விசேஷ சோபம். கந்தர்வர்கள் கூட பகவானுடைய அந்த திருமேனி அழகுக்கு இணையானது கிடையாது. அப்படி ஒரு ஒப்பற்ற அழகு பகவான். இன்னைக்கு பகவான் கையில் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தின் பக்தர்களுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதமான புல்லாங்குழலை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். பகவானுடைய கரங்களில் அநேக புல்லாங்குழல்கள் இருக்கின்றன. இந்த புல்லாங்குழலை பற்றி ராதாகிருஷ்ண கனோதேஷ தீபிகா அப்படிங்கிற சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை நம்ம இன்றைய வகுப்பில் பார்க்கலாம். பகவான் இந்த புல்லாங்குழலை அப்படியே மீட்டும் போது இந்த புல்லாங்குழலுடைய சப்தம் யாருக்கு சென்றடைய வேண்டுமோ அவர்களுக்கு மட்டும்தான் அது கேட்கும், வேற யாருக்கும் அது கேட்கிறது கிடையாது. இப்போ பசுக்களுக்கு கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்க, அந்த டியூன் மீட்டெடுக்கும் போது அது பசுக்களுக்கு 9 லட்சம் பசுக்கள்ல எந்த பசுக்களுக்கு அந்த டியூன் போகணுமோ அந்த பசுக்களுக்கு போகும். அந்த பசு மட்டும் பகவானை நோக்கி வரும். அடுத்தது கோபியர்களுக்காக மீட்னா அது கோபியர்களுக்கு மட்டும்தான் கேட்கும், வேற யாருக்கும் அது கேட்கறது இல்லை. இன்னொரு டியூன் மீட்னா அது ஸ்ரீமதியின் ராதாராணிக்கு மட்டும்தான் கேட்கும், அது வேற யாருக்கும் கேட்கறது இல்லை. இப்படி பகவானுடைய புல்லாங்குழல்ல இருந்து அநேக சப்தங்கள், டியூன்கள் பகவான் கிருஷ்ணர் உபயோகிக்கிறார். அந்த டியூனை பற்றி, சப்தத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு டியூன், ஃபர்ஸ்ட் டியூன், முதல்ல உள்ள சப்தம் என்ன அப்படின்னா, இந்த சப்தத்தை பகவான் மீட்டும் போது பிரம்மா, சிவபெருமான், இந்த தேவர்களுடைய தியானங்கள் எல்லாம் உடைந்து அவங்க அப்படி ஸ்தம்பிச்சு போய் எப்படி நிற்பாங்களாம், என்னது இது அப்படின்ட்டு. அடுத்தது அனந்த தேவன் இருக்கார் இல்லையா, இந்த டியூனை கேட்டுக்கிட்டு இப்படி தலையசைத்து கொண்டு இருப்பாராம். இது ஃபர்ஸ்ட் டியூன். செகண்ட் டியூன் என்ன அப்படின்னா, இந்த டியூனுடைய சப்தத்தை பகவான் மீட்னதுதான் என்ன ஆகும் அப்படின்னா, யமுனை நதி இப்படி போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த யமுனை நதி அப்படியே ரிவர்ஸ்ல ஓட ஆரம்பிச்சு விடுமா இந்த சப்தத்தை கேட்டு. பாருங்க என்ன ஒரு வினோதம். மூன்றாவது ஒரு டியூன் இருக்குது. இந்த டியூனுடைய சப்தம் கேட்டாச்சு அப்படின்னா நகர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்திரன் ஸ்தம்பித்து அந்த இடத்தில் நகர்வதை நிப்பாட்டிவிடும். அப்படியே நிற்கும், அப்படி ஒரு சிலை போல. நான்காவது ஒரு டியூன் இருக்குது. இந்த டியூன் பசுக்களை எல்லாம் கவர்ந்து பகவான்கிட்ட வர வைக்கிறதுக்காக இந்த டியூனை பகவான் உபயோகிக்கிறார். ஐந்தாவது ஒரு டியூன், இது கோபியர்களை கவர்ந்து இழுப்பதற்காக இந்த ஐந்தாவது டியூன். ஆறாவது டியூன், இந்த சப்தத்தை கேட்டாச்சு அப்படின்னா பெரிய பெரிய கற்கள் எல்லாமே நம்ம எப்படி அழும்போது நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் வருதோ அது மாதிரி இந்த சப்தத்தை கேட்டு பெரும் கற்கள் அனைத்தும் உருகி விடுமா. கண்ணீர் விடுறது மாதிரி அந்த கற்கள் அப்படி உருகி வருமா. அடுத்தது ஏழாவது ஒரு டியூன். இந்த சப்தம் வெளிவந்ததும் அனைத்து பருவங்காலங்களும் ஒரே நேரத்தில் வெளிப்படும். ராசலீலை நேரத்தில் இந்த சப்தத்தை பகவான் வெளிப்படுத்துகிறார்.
அனைத்து பருவங்களும் ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல ஒன்றாக வந்துவிடும். அடுத்தது 8வது ஒரு டியூன். இந்த டியூன் ஸ்ரீமதி ராதாராணிக்கு மட்டும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு டியூன். அவங்கள மட்டும் அப்படி இழுத்து கொண்டு வருமா. இப்படி பகவானுடைய புல்லாங்குழல்ல இருந்து வரக்கூடிய சப்தங்களை நாம் பார்த்தோம். இப்போ அந்த புல்லாங்குழலை பற்றியும் நம்ம பார்க்கலாம். பகவானின் கையில் இருக்கக்கூடிய திருக்கரங்களில் இருக்கக்கூடிய புல்லாங்குழல்ல ஒன்று வேணும். இந்த புல்லாங்குழல் ரொம்ப சிறிய ஒரு புல்லாங்குழல். இந்த புல்லாங்குழலுடைய உடல்ல 6 துளைகள் இருக்கும். இதுல இருந்து பகவான் விசில் சத்தத்தை ஏற்படுத்துறார். இதுல வேணு அப்படிங்கிற புல்லாங்குழல்ல இருந்து. அடுத்தது முரளி அப்படிங்கிற ஒரு புல்லாங்குழல். இந்த புல்லாங்குழல் கிட்டத்தட்ட ஒரு 18 அங்குலம் நீளம் உடையது. இந்த புல்லாங்குழலுடைய இறுதியில ஒரு துளை இருக்கும். அதற்கு பிறகு அதனுடைய உடல்ல 4 துளைகள் இருக்கும். இந்த புல்லாங்குழல்ல இருந்து வரக்கூடிய சப்தம் மனதை அப்படியே மயக்கிவிடும். இந்த புல்லாங்குழல்ல இருந்து வரக்கூடிய ஒலி நம் மனதையெல்லாம் மயக்கிவிடும். அடுத்தது வம்சி. இந்த வம்சிங்கிற புல்லாங்குழல் சுமார் 15 அங்குலம் நீளம் உடையது. இதனுடைய உடல்ல 9 துளைகள் இருக்கும். இதுல வம்சியில. அடுத்தது மகானந்தா. இந்த மகானந்தா அப்படிங்கிற புல்லாங்குழல் ஸ்ரீமதி ராதாராணியின் மனதை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு மீன்பிடி போன்றது. மகானந்தா. அடுத்தது மதன ஜங்கர்தி. மதன ஜங்கர்தி. இதனுடைய உடல்ல 6 துளைகள் இருக்கும். இந்த மதன ஜங்கர்தி அப்படிங்கிற இந்த புல்லாங்குழலை எப்படி மீட்டுறது அப்படிங்கிற இந்த ரகசியம் பகவானுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அடுத்தது சரளா அப்படிங்கிற ஒரு புல்லாங்குழல். இந்த புல்லாங்குழல் காகம், இந்த பறவை, இந்த காகம் இருக்கு இல்லையா, அது மெதுவாக பாடும்போது ஒரு சப்தம் வரும். இந்த மென்மையான சப்தத்தை உருவாக்கக்கூடியது தான் சரளா அப்படிங்கிற புல்லாங்குழல். இந்த புல்லாங்குழல்ல இருந்து கௌடி, இன்னொன்று கர்ஜரி அப்படிங்கிற ஒரு ராகம் இந்த புல்லாங்குழலிருந்து வரும். இந்த புல்லாங்குழல்ல இருந்து வரக்கூடிய இந்த கௌடி கர்ஜரிங்கிற ராகம் பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான ஒரு ராகம். அடுத்தது சம்மோகினி. இந்த புல்லாங்குழல் கம்ப்ளீட்டா ஆபரணங்கள், நகைகள்னாலே ஆனது இந்த சம்மோகினி அப்படிங்கிற ஒரு புல்லாங்குழல். அடுத்தது ஆகர்ஷினி. இந்த புல்லாங்குழல் கம்ப்ளீட்டா சொர்ணம், தூய சொர்ணம், தங்கத்தினாலேயே ஆனதுதான் இந்த ஆகர்ஷினி அப்படிங்கிற புல்லாங்குழல். 9வது ஆனந்தினி அப்படிங்கிற புல்லாங்குழல். இந்த புல்லாங்குழலை பகவான் பசுக்களுக்காக உபயோகப்படுத்துகிறார். இது மிக நீளமான புல்லாங்குழலும் கூட, ஆனந்தினி அப்படிங்கிற புல்லாங்குழல். இப்படி 9 விதமான புல்லாங்குழலை பற்றி ராதா கனோதேஷ தீபிகா அப்படிங்கிற சாஸ்திரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில், அடுத்த தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெய் ராதேஷா.